ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் வந்து ஃபைவர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி போட்டிருப்போம். ஸோ ஃபைவர் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் ஃபைவர் அப்படின்னா என்ன, அதில் எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபைவரில் வந்து நம்ம எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ரொஃபைலை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வந்து எப்படி ஃபைவர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ fiverr.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. ஸோ அதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா சைன் இன் அப்படிங்கிற பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட ஃபைவர் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பட்டனை கொடுத்துக்கோங்க. அங்கே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். இமெயில் அட்ரஸ் வந்து ஜஸ்ட் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுக்கலாம். அல்லது ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணலாம், கூகுள் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆப்பிள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஜிமெயில் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணலாம். ஸோ அது என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அந்த கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். இங்கே வந்து உங்களோட யூசர் நேம் வந்து சூஸ் பண்ண கேட்டிருக்கும். இதில் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் யூசர் நேம் இருக்குதோ அதே மாதிரி வந்து இங்கே நம்ம யூசர் நேம் வந்து செட் பண்ண முடியும். பட் இந்த யூசர் நேம் வந்து ஒன்ஸ் தான் நம்ம செட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசர் நேமை செட் பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதான். அந்த யூசர் நேம் தான் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக லைஃப் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃபியூச்சரில் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வேறு அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்து யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டும் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களோ, கேப்ஸ் யூஸ் லெட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து கரெக்டாக அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே அந்த க்ரீன் டிக்கை வந்த மாதிரியே கீழேயும் அந்த க்ரீன் டிக் வந்து வரணும். ஸோ அப்படி அவங்க கொடுத்துருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் படி அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி முடிச்சதுமே கீழே ஜாயின் பட்டனை கொடுத்ததுமே உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய மெயில் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலை வந்து செக் பண்ணிங்கன்னா ஒரு இமெயில் வந்துருக்கும் ஃபைவர்லேருந்து. அந்த மெயில் ஐடியில் ஆக்டிவேட் ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இப்போ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா அந்த மேலே காமிக்கிற இன்டிமேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும் அதுவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டிமேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வெரிஃபை பண்ணி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கஸ்டமைஸ் பண்ணணும். மேலே அந்த ப்ரொஃபைல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைடில் கிரியேட் நியூ கிக் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிகில் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், லாங்குவேஜ், நம்மளோட ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது, நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஈஸியாக ஆட் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, இதெல்லாமே ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனை எங்கேருந்து காப்பி பண்ணாமல் நீங்களே வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த நேட்டிவ் என்ன லெவலில் தெரியும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து லிங்க்டு அக்கௌண்ட்ஸில் போய் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லோகோ டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ லோகோ டிசைன் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அக்கௌண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணுறது. இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கீழே அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ நம்ம நியூ அந்த ஆல்ரெடி பார்த்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட். பட் இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். இதில் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு அது என்ன லெவல், நேட்டிவ் லெவலா இல்லை பேசிக் லெவல் தெரியுமா இல்லை ஓரளவுக்கு கான்வர்சேஷன் பண்ணுற அளவுக்கு தெரியுமா அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ தமிழ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன லெவல் தெரியும் அப்படின்னு அது டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த கீழே உங்களோட லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் அதை வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கான அக்கௌண்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணி வைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, ஒரு டிசைன் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாய்ஸ் ஓவர் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த வாய்ஸ் ஓவர் பற்றி கீழே எல்லாமே வரும்.
ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்கில்ஸுமே உங்களுக்கு காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணால் வெப் டெவலப்பர், வெப் டிசைன், ஸோ இதெல்லாமே வருது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்பர் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், பிகினராக, எக்ஸ்பர்ட்டாக, இன்டர்மீடியட்டாக, இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஆட் ஆகிக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏதாவது ஆட் பண்ண நினச்சிங்கனாலும் ஆட் நியூ அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் என்ன ஸ்கில்லோ அந்த ஸ்கில்லை டைப் பண்ணிவிட்டு என்ன டைப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்னவோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, என்ன கண்ட்ரி, என்ன எஜுகேஷன் லெவல், என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இதெல்லாமே நீங்கள் எஜுகேஷனில் வந்து அப்டேட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் கோர்ஸ் முடிச்சிக்கலாம். ஸோ ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ பப்ளிக் மோட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்குறாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எதாவது என்ன கஸ்டமைஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சரில் ஆட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபைல் பிக்சருக்கு வந்து ஜஸ்ட் அந்த இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி இருக்கலாம். கம்பெனியில் இருந்துச்சுன்னா கம்பெனி லோகோ அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ரொஃபைல் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கேட்டு, டாகு, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் எதுவுமே வைக்காதீங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வைங்க. அல்ல அப்படின்னா உங்களுடைய ஏதாவது கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட லோகோ அப்படின்னு இருக்கும், அதை வைங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் இந்த மாதிரி அதாவது வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வைக்கிற டிப் மாதிரி எதுவும் வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிக்கு கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ், அதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். See you on another interesting video. Bye bye.